சிட்டில உள்ள மெயினான பகுதியில உள்ள ஒரு ட்ரெயினேஜ்ல ஒரு அழுகுன வாடை அடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாளாவே. அந்த சைடு போற மக்கள் யாருமே அத கண்டுக்க மாட்றாங்க. ஏன்னா, அது ஒரு ட்ரெயினேஜ் அப்படின்றதுனால நெறைய பேர் இறந்து போன விலங்குகள்லாம் அந்த இடத்துல போடுறதுனால யாருமே அத பெருசா கண்டுக்கல. அது ஏதோ ஒரு நாயாவோ, இல்ல பூனையாவோ இருக்கும் அப்படின்ற மாரி சாதாரணமா கண்டுக்கிட்டு போறாங்க. அப்ப அந்த வழியா ரோந்துக்கு போற ஒரு பெண் காவலருக்கு அதே ஒரு ஸ்மெல் வந்திருக்கு. அத பார்த்துட்டு சந்தேகத்தின் பேர்ல அப்படியே எட்டி பார்த்துருக்காங்க. அங்க ஏதோ ஒரு விஷயம் கிடக்கு. அது என்ன அப்படின்றது தெரியல. இவங்களும் ஆரம்பத்துல அது ஏதோ ஒரு மாட்டோட ஒரு உடலா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, இவங்களே வாண்டடா கீழ இறங்கி போயிட்டு அந்த குச்சி இதெல்லாம் வச்சு தூரத்துல இருந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்ப அந்த கால் விரல்கள்லாம் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு. அப்ப உடனடியா இந்த போலீஸ் ஆஃபீசருக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு மனிதனோட சடலம் தான் அப்படின்ட்டு. உடனே எல்லாம் அந்த ஒரு குழுவினர் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சடலத்தை மீட்டு வெளியில வைக்கிறாங்க. அப்ப பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி வருது. ஏன்னா, அந்த ஒரு சடலம் பெண் சடலமானது அந்த சடலத்துக்கு தலையும், கைகளுமே இல்ல. வெறும் கால்களும் அந்த உடம்பு பகுதி மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு உடனே இந்த ஒரு சடலத்த ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் அனுப்பி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களால சுத்தமா ஐடென்டிஃபை பண்ணவே முடியலைங்க. ஏன்னா, அந்த ஒரு சடலத்து மேல எந்த ஒரு தடயமுமே இல்ல. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. சுத்தமா அந்த சடலம் யாரோடது? அவங்கள யார் இந்த நிலைமைக்கு உண்டாக்குனது? அப்படின்ற எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காதனால எல்லாருமே அப்படியே சம்பிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் டீம்ட்டேருந்து எதனா ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த ஒரு கான்ஸ்டபிள் அந்த போலீஸ் டீம்ல அந்த அளவு மதிக்கவே மாட்டாங்களாம். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய க்ளூ கிடைச்சிருக்கு நான் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதை எல்லாருமே வந்து ஆரம்பத்துல கண்டுக்காம இருக்காங்க. அப்ப இந்த பெண் போலீஸ் என்ன செய்றாங்க, நீங்க சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சடலம் யாரோடது? யார் இவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இவர் ஒரு பயங்கரமான தடயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாரு. மேடம் அந்த சடலத்து மேல இருந்த ஒரு சின்ன துணியை நான் பார்த்தேன். அதாவது அந்த சடலம் அந்த பெண் அணிஞ்சிருந்த இன்னர் வேர் வந்து ரொம்ப பிரீமியமான கடைகள்ல மட்டும் தான் கிடைக்கும். பெரிய பெரிய மால்ல மட்டும் தான் அந்த கடை இருக்கும். சாதாரணமா எல்லாராலயும் அந்த ஒரு பிரீமியமான வேற வாங்கிட முடியாது. அது ரொம்பவே காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாம நம்ம ஊரை சுத்தி ஏத்துறதுட்ட ஒரு 4, 5 கடைகள் மட்டும் தான் மேடம் இருக்கு. நம்ம அந்த கடைகள்லாம் போய் விசாரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பெண் யாரு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஃபாரன்சிக் டீம் ரிப்போர்ட் வருது. அவங்களும் அதே தான் சொல்றாங்க. எந்த ஒரு தடையுமே எங்களுக்கு கிடைக்காது. இந்த பெண் வந்து ஒரு 30 வயசு இருக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. உடனே இந்த போலீஸ் என்ன செய்றாங்க அப்படின்னு அந்த பெண் போலீஸ் அந்த ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு ஓகே நீங்களே இதை ரெஸ்பான்சிபிள் எடுத்து விசாரிங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முழு பொறுப்பையும் அந்த கான்ஸ்டபிள் ஒப்படைக்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் என்ன தெரியுமா பண்ணாரு, நேரா அவரோட பைக் எடுத்துட்டு அந்த ஒரு இன்னர் எந்தெந்த கடையெல்லாம் சேல் பண்ணுவாங்களோ எந்தெந்த மால்லாம் அந்த கடை இருக்கோ எல்லா மாலுக்குமே விசிட் பண்றாரு. அந்த மாலுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு 1 இயர் டேட்டா வேணும். இன்னைய டேட்ல இருந்து கடந்த 1 இயரா 30 வயசுல உள்ள பெண்கள் யாரெல்லாம் உங்ககிட்ட இன்னர் வேர் அதுவும் இந்த டைப் ஆஃப் இன்னர் வேர் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட டேட்டா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த கடையில் உள்ள எல்லாருமே கன்சால்டேட் பண்ணி அந்த ஒரு டேட்டாவை இவர்கிட்ட கொடுக்க வழங்குறாங்க. இவர் கைப்பட எல்லா டேட்டையும் உட்காந்து ஃபுல்லா ரீட் பண்ணி அப்பதான் ஒரு பேரை கண்டுபிடிக்கிறாரு. முஸ்கான் அப்படின்றவங்க. அவங்களுக்கு 30 வயசு. அவங்களோட ப்ரொஃபைல் அவங்களோட இமேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது தான் இந்த ஒரு சடலத்தோட மேட்ச் ஆகுது. அப்ப இவங்க முஸ்கான் தான் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கான்ஸ்டபிள். இதை அந்த போலீஸ் டீம் ரிப்போர்ட் பண்றாரு. அவங்களுமே ஆமா இது முஸ்கானா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க. இருந்தாலுமே அந்த முஸ்கான் அப்படின்ற பெண்ணோட தலையும் கிடைக்கல கைகளும் கிடைக்கல இல்லையா. ஸோ சர்ச்சிங் நடந்துகிட்டே இருக்குங்க. அப்ப டோர் டு டோர் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த ட்ரைனேஜில் இந்த பெண்ணோட சடலம் இருந்துச்சோ அந்த ட்ரைனேஜை சுற்றி உள்ள எல்லா வீட்டுக்குமே இந்த கான்ஸ்டபிளே நேரடியாக போயிட்டு ஸோ வீட்டு கதவை திறந்து எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு தடையும் கிடைக்கல. அப்பதான் ஒரு வயசான தாத்தா கிட்டத்தட்ட 60, 65 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தாத்தா யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயத்தை சொல்றாரு. சார் கரெக்டா ஜூன் 15ஆம் தேதி ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு கார் அந்த பிரிட்ஜ் மேல இருந்துச்சு. எங்க உள்ள பிரிட்ஜ் அப்படின்னா நீங்க ஒரு சடலத்தை கைப்பற்றினீங்களே ஒரு ட்ரைனேஜ்ல அந்த ட்ரைனேஜுக்கு அப்படியே மேல உள்ள பிரிட்ஜ்ல ஒரு வெள்ளை கலர் ஷிஃப்ட் காரை நான் பார்த்தேன். நான் எப்பயுமே அந்த பிரிட்ஜ்ல எந்த ஒரு கார் நின்னு நான் பார்த்ததே இல்லை சார். ஆனா அந்த இடத்துல ஒரு கார் நின்னதை அன்னைக்கு நான் பார்த்தேன். அதனால தான் சந்தேகப்பட்டு ரொம்ப நேரம் அந்த காரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். கிட்டத்தட்ட அந்த கார் 10ல இருந்து 15 நிமிஷம் அதே இடத்துல நின்னுக்கிட்டே இருந்துச்சு சார். எனக்கு என்ன ஏது அப்படின்றது தெரியல. நீங்க வேணா அதை செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்றாரு. இதையுமே ஒரு விட்னஸா வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஒயிட் கலர் ஷிஃப்ட் காரை ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி எதனா சிசிடிவில அந்த கார் பதிவாயிருக்கா அப்படின்ட்டு. அப்பதான் பல்வேறு சிசிடிவில அந்த கார் பதிவாயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார் வந்து டோல் பிளாசா வழியா வந்திருக்கு அப்படின்றது. உடனே அந்த டோல்ல போயிட்டு இந்த ஃபாஸ்டாக் ரெக்கார்ட்லாம் எடுத்து செக் பண்றாங்க. அப்ப ஒரு செம்மையான பேட்டர்ன் இந்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு ஒயிட் கலர் ஷிஃப்ட் கார் ரொம்ப வேகமா இந்த சிட்டிக்குள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட அந்த சிட்டில இல்லையா அந்த சிட்டியை விட்டு அப்பயே வெளியே போயிருக்கான். அப்ப தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே இந்த ஒரு டோல் ரெக்கார்ட்ல இருந்து இந்த காரோட நம்பர் எடுத்து அந்த நம்பரை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு அனுப்பி ஐடென்டிட்டி செக் பண்றாங்க. அப்ப 2 பேரோட பேர் சிக்குது. விகாஸ் அப்படின்றவ அவனுக்கு 33 வயசு, சங்கீதா அப்படின்றவ அவளுக்கு 30 வயசு. இவங்க 2 பேரையுமே போலீஸ் வந்து பிடிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரையும் தேடி போறாங்க. 2 பேருமே ரொம்ப சுலபமாவே
மாட்டிக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த ஃபோன் லொகேஷன் வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணி புடிச்சுட்டாங்க. அப்பதான் அந்த சங்கீதா கிட்ட இந்த மாரி விஷயத்தை கேட்டு தெரியறப்ப தான் ஒரு அதிர்ச்சியான தகவல்லாம் கிடைக்குது. இன்வெஸ்டிகேஷன்ல ஆரம்பத்துல ஒரு மாரி மறுக்குறாங்க. எங்களுக்கு முஸ்கான தெரியாது அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் சங்கீதாவோட மொபைல்ல உள்ள சேட்டா இருக்கட்டும், முஸ்கானோட மொபைல் நம்பர் மேட்ச் ஆனதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப போலீஸ் ஒரே ஒரு விஷயம் தான் முதல்ல கேட்டுருக்காங்க கேள்வி. முஸ்கானோட தலையும் கைகளும் எங்க அப்டின்ற மாரி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு பிரிட்ஜ்ல அந்த சம்பவம் நடந்துச்சுல, பிரிட்ஜுக்கு கீழ உள்ள ட்ரைனேஜ்ல தான் அந்த உடல் பகுதியும், கால் பகுதியும் எடுத்தாங்க இல்லையா? அந்த இடத்துல இருந்து 250 கிலோமீட்டர் தள்ளி முஸ்கானோட கையையும், முஸ்கானோட தலையையுமே போலீஸ் கைப்பற்றாங்க. 2மே சிதைஞ்ச நிலையில தான் இருக்கு. அப்ப என்ன நடந்துச்சு? எதனால இந்த சம்பவம் பண்ணீங்க? அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் முழு கதையும் சொல்றாங்க இந்த விகாஸும், சங்கீதாவும். ஐயா, அதாவது இந்த சங்கீதாவும், முஸ்கான் அப்படின்றவங்களும் 2 பேருமே ரொம்ப நாள் பழக்கமா. இந்த முஸ்கான் அவங்கள பத்தி நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, இவங்க ரொம்ப பணக்காரவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு மாரி பிரீமியமான லைஃப் ஸ்டைல் வாழ்றவங்க. இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான சேவிங்ஸ் பணம் இருக்கு. அதுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு லேண்ட வித்ததுனாலயும் அந்த லேண்ட வித்துட்டு ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், பெரிய பெரிய கடைக்கு போறது, பெரிய பெரிய ட்ரெஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம். அப்பதான் இந்த சங்கீதாவை ஒரு மால்ல மீட் பண்றாங்க. இந்த சங்கீதா அப்படின்றவங்க அந்த மால்ல ஒரு கஃபேல அந்த கிளீனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணை பார்த்து பரிதாபப்பட்டு இந்த சங்கீதா மேல இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. நான் உன்னை வந்து என் தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன உதவி வேணாலும் எனக்கு என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி முஸ்கான் சங்கீதத்தை பார்த்து சொல்றாங்க. சங்கீதா அப்படின்றவங்களும் ஓகே, நம்மளுக்கு ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க செலவு பண்ண அப்படின்ட்டு சங்கீதாவும் ஃப்ரெண்டா வராங்க இந்த முஸ்கான் கூட. இப்ப இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சைடு இந்த விகாஸ் அப்படின்னு எடுத்துக்கணுமே, விகாசுமே தன்னோட மனைவி இழந்த ஒரு கணவன். இந்த சங்கீதாவுக்குமே முன்னாடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருச்சு. சங்கீதா தனியாளா தான் இருக்காங்க. இந்த சங்கீதாவுக்கும் விகாஸுக்கும் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. 2 பேரும் ஒண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆவறாங்க. முஸ்கானும் ஃப்ரெண்ட் ஆவறாங்க, சங்கீதா, விகாஸ் 3 பேருமே ஒரு கேங்கா வெளியில போனா சுத்திக்கிட்டு இருக்காங்க. முழு செலவுமே யார் தான் பாத்துக்கிறா அப்படின்னா அந்த முஸ்கான் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அதாவது இந்த விகாஸோட பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா நிறைய கிரிமினல் ஹிஸ்டரி இருக்குங்க அவனுக்கு. இவன் அரெஸ்ட் ஆன பிறகு தான் போலீஸே இதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விகாஸ் எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் பண்ணியிருக்கான். நிறைய பேரை ஏமாத்தி அவங்கள்ட்ட பணத்தை பறிச்சு நம்ம ஓடி போயிடுவானா. அந்த மாதிரியான கேஸ் நிறைய மேல இருக்கு அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது எதுவுமே தெரிஞ்சு தெரியாம பண்ணாலும் என்னன்னு தெரியல. அந்த சங்கீதா இவன் லவ், இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது முஸ்கான் சங்கீதத்தை அடிக்கடி அட்வைஸ் பண்றாங்க. ஏமா, நீ உன்னை தங்கச்சி மாதிரி தான் உன்னை பார்த்து உன் கூட நான் சேர்ந்து பழகிட்டு இருக்கேன். நீ செய்யறது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. இந்த விகாஸை நீ லவ் பண்றதா இல்லைன்னு சொல்லல, நீங்க 2 பேரும் லிவிங்ல இருக்கீங்க தான் இல்லைன்னு சொல்லல. தயவு செஞ்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நம்ம கல்ச்சருக்கே தப்பு. கல்யாணம் பண்ணாம 2 பேரும் ஒரே அறையில நீங்க இருக்கிறீங்க, அது ரொம்ப 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 தப்பு. தயவு செஞ்சு லவ் பண்றீங்கன்னா கல்யாணம் பண்ணிருங்க. கல்யாணம் பண்ணாதான் உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்பதான் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வரும். நீங்க கல்யாணம் பண்ணாம இப்படியே சுத்திக்கி இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு அதிகப்படியான அட்வைஸ் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த சங்கீதாவுக்கும் விகாஸுக்கும். இந்த சங்கீதாவும் விகாஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அட்வைஸை எல்லாமே இவன் நம்மள பிரிக்க பாக்குறா, இவன் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறா, இவன் நம்மளுக்கு செலவு பண்றா அப்படின்றதுனால இவன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியே இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இது நாளடைவில் வந்த சண்டை பெரிய சண்டையா மாறுதுங்க. முஸ்கான் வந்து அட்வைஸையும் மீறி ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சங்கீதாவை. இங்க பாரு, நான் இவ்வளவு நாள் உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது, இனிமேல் நான் பொறுக்க மாட்டேன். தயவு செஞ்சு அந்த விகாஸை ஒண்ணு விட்டு இல்ல, அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. நீ கல்யாணமும் பண்ண மாட்டேன், அவனை விடவும் மாட்டேன். இது ரொம்ப தப்பான விஷயம். நான் உன்னோட பேரண்ட்ஸ்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போறேன். ஒரு அக்காவா இருந்து நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு நீ கேட்கல அப்படின்ற மாதிரி முஸ்கான் வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே சங்கீதாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஐயோ, அம்மா பட்டெல்லாம் சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே, இப்பதான் நம்மளே டிவோர்ஸ் முடிஞ்சிட்டு தனியா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதன் அடிப்படையில் அவனே வந்து மனைவி இழந்துட்டு ஒருத்தன், இதெல்லாம் போய் அம்மா பட்ட சொன்னா ஒரு மாதிரி அசிங்கமாயிருமே அப்படின்னு சங்கீதா ஃபீல் பண்றா. அதுல இருந்து முஸ்கான் கூட ரொம்ப சண்டையா இருக்கு. இதுல தான் இந்த சங்கீதாவும் விகாஸும் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கப்ப 2 பேரும் ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறாங்க. இந்த முஸ்கானை நம்ம ஏன் தூக்கி எரிஞ்சிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில இருந்து, இவ உயிரோட இருக்கக்கூடாது, இவ எப்படி இவரோட பவுண்டரியை மீறி நம்மள கேள்வி கேட்பா, இவ எப்படி இவரோட பவுண்டரியை மீறி நம்மள்ட்ட வந்து அதை செய் இதை செய்ன்னு சொல்லுவா, அவள்கிட்ட காசு பணம் இருக்கு, அவன் செலவு பண்றதுனா இதெல்லாம் பேசிடலாம் அப்படின்னு இவனுக்கு 2 பேரும் கோவப்பட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இந்த முஸ்கானை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடணும் அப்படின்ட்டு. அதுக்கு இவனுங்க கையில எடுத்த பிளான் தான் ஒரு அக்கேஷனல் ட்ரிப்புங்க. இவங்க அடிக்கடி வந்து ட்ரிப்பு போறது வழக்கமா. ஏன்னா முஸ்கான் தனியா இருக்கிறதுனாலேயே அவங்கள்ட்ட பணம் இருக்கும், பட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதனால முஸ்கான் இவங்க 2 பேரும் அழைச்சிட்டு பக்கத்து ஊருக்கு, ஹில் ஸ்டேஷனுக்கு, இந்த மாதிரியான இடத்துகளுக்கு அதிகமா ட்ரிப்பு போவாங்களாம். இதே மாதிரியே விகாஸ் வந்து முஸ்கானை கூப்பிடுறான், வாங்க நம்ம எல்லாருமே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. முஸ்கானும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட வராங்க. 3 பேரும் ட்ரிப்புக்கு ரெடியா வராங்க. அந்த ஒரு ஒயிட் கலர் ஷிஃப்ட் கார்ல தான் இந்த ட்ரிப்புக்கு போறாங்க. அதாவது ட்ரிப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துல இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகலான்னு தான் வண்டி எடுக்கிறானுங்க. அதாவது மின் சீட்ல முஸ்கானும் சங்கீதாவும் உட்கார்ந்துருக்காங்க. சங்கீதா தான் வந்து அந்த காரை டிரைவ் பண்றாங்க. பின்னாடி சீட்ல விகாஸ் இருக்கான். இந்த விகாஸ் என்ன தெரியுமா பண்றான், தான் கையில வச்சிருந்த ஒரு சுத்தியில எடுத்து அந்த கார் போயிட்டு 20 நிமிஷம் கழிச்சு அந்த சுத்தியில எடுத்து ஓங்கி முஸ்கான் தலையில அடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அந்த வழியில அப்படியே துடிக்கிறாங்க. அவங்க துடிக்கிறப்ப கார் பின் சைட்ல
இருந்து இவனோட கைகளை வச்சு அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறான். அவங்க முஸ்கான் அந்த இடத்துல அவங்களோட உயிரையும் விட்டுறாங்க. உயிரை விட்ட அப்புறம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க, முஸ்கானோட கையில ஒரு டாட்டு குத்திருப்பாங்களாம், ஒரு ஃப்ளவர் டாட்டு மாதிரி குத்தி அதுல முஸ்கான் அப்படின்னு எழுதியிருக்குமா. அப்ப இவனுங்க யோசிக்கிறானுங்க, ஒருவேளை இந்த பாடியை நம்ம எங்கன்னா டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பா இவங்களோட அந்த கை அடையாளத்தை வச்சு இவங்களோட ஃபேஸை வச்சு இவங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. முஸ்கானை ஐடென்டிஃபை பண்ணா நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். அதனால போலீஸுக்கு இந்த இடத்துல இந்த ஒரு பாடி ஐடென்டிஃபை பண்ணிடவே கூடாது. அதனால நம்ம இதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு முதல்ல என்ன செய்யறானுங்க அப்படின்னா, முதல்ல இந்த பாடியை தூக்கி எறியணும் அப்படின்னு ஒரு ட்ரைனேஜுக்கு மேலே வரானுங்க. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைனேஜ், அந்த ட்ரைனேஜுக்கு கரெக்டாக அந்த பிரிட்ஜில் வந்து காரை நிப்பாட்டிட்டு, காரை நிப்பாட்டினதுலேருந்து 8 நிமிஷம்க்குள்ள காந்தாசா அப்படின்ற ஒரு டூலை வச்சு கிட்டத்தட்ட பெரிய கறிவெட்டுற கத்திங்க, அந்த காந்தாசா அப்படின்னு அழைக்கப்படுறது, அந்த கத்தியை வச்சு வெறும் 8 நிமிஷத்துல தலையும் கைகளையும் அறுத்திருக்கானுங்க. இந்த இடத்துல போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனலால கூட கண்டிப்பா இவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இவ்வளவு ஒரு வெயிட் உள்ள ஒரு பாடியை வெட்ட முடியாது அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. அப்ப போலீஸ் வந்து கேட்கறாங்க, அது எப்பறம் ஒரு 8 நிமிஷத்துல தலையையும் கையும் நீங்க வெட்டினீங்க அப்படின்னு கேட்கறப்ப அவனுங்க சொல்றானுங்க, சார் இதுக்காகவே நாங்க ஒரு வாரம் முன்னாடியே அந்த காந்தாசாவை வாங்கிட்டோம், அதை வச்சு ஆட்டுக்கறியை வச்சு நாங்க வீட்டில் ப்ராக்டிஸும் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி விகாஸ் சொல்றான், சங்கீதாவும் சொல்றாங்க. அதை வந்து அவனுங்க சொல்லும் போது அவனுங்க பண்ண ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா சொல்லியிருக்கானுங்க. ஒரு வருத்தப்பட்டு ஒரு சோகத்திலே சொல்லலைங்க. இது சொல்லும் போது சார் 8 நிமிஷத்துல பண்ணிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா பேசியிருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே போலீஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. திருத்தட்ட கையை தனியா விட்டுட்டு தலையை தனியா கட்டிட்டு இந்த பாடியை மட்டும் எடுத்து அந்த ட்ரைனேஜில் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து 250 கிலோமீட்டர் டிரைவ் போயிருக்கானுங்க. அந்த டிரைவ் போறப்ப தலையையும் அந்த கையையும் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வச்சுட்டு தான் போயிருக்கானுங்க. இந்த டிரைவ் போன அந்த 250 கிலோமீட்டர்ல அடிக்கடி அந்த ஒரு காரை நிப்பாட்டி சரக்கு அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு ரோட்லயே, அதுவுமே சிசிடிவி கேமராஸ்ல அங்கங்க பதிவாயிருக்கு, டீ கடையில போய் ஜாலியா டீயும் குடிச்சிருக்கானுங்க. பாருங்க, கார்ல ஒரு பாக்ஸ்ல தலையும் கைகளும் இருக்கு, அதோட டீ குடிச்சிருக்கானுங்க. 250 கிலோமீட்டர் போயிட்டு அங்க உள்ள ட்ரைனேஜ்ல என்ன செய்யறானுங்க அப்படின்னா, அந்த ஒரு கைகள்ல ஒரு டாட்டூ இருக்கும்ல, அதையும் நம்ம அழிச்சாகணும் அப்படின்ட்டு கார்ல போறப்ப லைட்டர் இருக்கு தெரியுமா, திருத்த 15 லைட்டர் மேல வாங்கி அந்த லைட்டரை வச்சு பொறுமையா அந்த கையில உள்ள டாட்டூவை பேர்ன் பண்ணிட்டே வந்திருக்கானுங்க. அந்த டாட்டூ முழுமையாவே பேர்ன் ஆயிருந்திருக்காங்க. ஒரு தீக்காயப்பட்ட கையில எப்படி இருக்கும் அப்படி. நீங்க வந்து அந்த ஒரு கைகளை பார்த்தீங்கன்னா டாட்டூ தெரியாது, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரியே முகத்தையுமே செதைச்சிருக்கானுங்க, கையில வச்சு சுத்தில வச்சு செதைச்சிட்டு தான் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிருக்கானுங்க. இதையுமே போலீஸ் கண்டுபிடிக்கிறானுங்க. இப்போ இந்த ஒரு கிரைம் கதை எடுத்துட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இதுதாங்க தேவையே இல்லாம உதவி அப்படின்றது நம்ம தேவையே இல்லாம தெரியாதவங்களுக்கு பண்ணாதீங்க அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து நான் சொல்றது தப்பா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி இப்ப ஏகப்பட்ட கேஸ் நடந்துகிட்டே இருக்குங்க. அதனால யாருக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஜஸ்ட் ஒரு செகண்ட் அனலைஸ் பண்ணுங்க, அவங்களோட பிஹேவியர் அனலைஸ் பண்ணுங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ணுங்க, உண்மையிலேயே இந்த உதவி அவங்களுக்கு உதவுமா அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் செக்யூரா இருக்கும், உங்களோட லைஃப் சேஃபா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு ஆள் அறிஞ்சு உதவி பண்ணுங்க, ஆள் அறியாம உதவி பண்ணி இந்த மாதிரியான கிரைம்ல போய் சிக்காதீங்க. உண்மையிலேயே மனசு எவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்றத நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணுங்க. இன்ன வரையுமே இந்த ஒரு கேஸ் கோர்ட்ல ட்ரையல் போயிட்டு தான் இருக்கு, தண்டனை ஒன்றும் வழங்கப்படல. பட் கண்டிப்பா ஆதாரங்கள் நிறைய இருக்கிறதுனால ஸோ இவங்க 2 பேருக்கு அதிகபட்ச தண்டனையா என்னங்க, ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புவோம். ஸோ இந்த கேஸோட டைம்லைன் பத்தி நாங்கள் சொல்லிக்கிறேன்னா, நான் இந்த வீடியோவில் டைம் சொல்ல மறந்துருப்பேன். ஸோ இந்த கேஸ் எந்த ஒரு டைமில் நடந்துக்குது அப்படின்னா 2025 நடந்த கேஸ் தாங்க இது. ஸோ இந்த சண்டை ஆரம்பிச்சு தெரியுமா, முஸ்கான், சங்கீதா, விகாஸ் இவங்களுக்கு எப்போ சண்டை ஆரம்பிக்குது அப்படின்னா மேலேருந்து ஜூன் மாதம் தான் இந்த சண்டை அதிகப்படியாக ஆகுது. அந்த ஜூன் 8ஆம் தேதி தான் வந்து நம்ம வந்து ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஜூன் 9ஆம் தேதி தான் ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. ஜூன் 9ஆம் தேதி தான் அந்த ஒரு சம்பவம் நடக்குது. முஸ்கானோட தலை கைகளை தனியாக வெட்டுறானுங்க. கிட்டத்தட்ட ஜூன் 10ஆம் தேதி தான் வந்து அடுத்த நாள் தான், கிட்டத்தட்ட முதல் நாள் 9ஆம் தேதி இந்த ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு முஸ்கானோட உடல் பகுதியை அந்த ட்ரைனேஜில் போட்டுட்டு ஜூன் 10ஆம் தேதி தாங்க 250 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அந்த கைகளையும் தலையும் இன்னொரு இடத்துல போடுறானுங்க. இந்த போலீஸ் இந்த ஒரு அந்த ஸ்மெல்லை வச்சு எப்போ அந்த பாடியை கைப்பற்றுறாங்க அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதி 2025 தான் போலீஸ் ட்ரைனேஜ் இந்த பாடியை எடுக்கிறாங்க. ஜூன் 20ஆம் தேதி நடந்து 5 நாள்லேயே இந்த போலீஸ் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி அந்த கிரிமினல்ஸ் 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இந்தியாவே உழுக்கின கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வந்து மனசுக்கு பதட்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் கேஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப. ஸோ அதனால் திருப்பி நான் சொல்கிறேன், ஆள் அறிஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் விடைபெறேன். கண்டிப்பாக இது நம்மளோட 2வது சேனல் SP ஃபைல்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட கதை சொல்லும் சுவாரஸ்யம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி சின்ன பசங்களையும் வளர்த்துடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.